Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ எபிசோட் 2 ஓட ஸ்டார்டிங்ல பட்சா நகுனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் இவன் நகுனை பார்த்தனும் ஷாக் ஆயிட்டு ஏஞ்சி உட்காரா. அத பார்த்து நகுனோ நீ இப்படி ஸ்பீடா மூவ் பண்ணாத, அப்புறம் உனக்கு தலைவலி வரும்னு சொல்றான். ஆனா பட்சா வேர்ட கண்டுக்காம கரண்டி எண்ணிக்க ட்ரை பண்ண அவனுக்கு பயங்கரமா தலைவலி வருது. அப்ப நகுனோ நான் தான் சொன்னேன்லன்னு சொல்லிட்டு இவன் பட்சாவோட கையை டச் பண்ண பட்சாவா அவன் கையை தட்டி விட்டுட்டு நீ என்ன பண்றன்னு கேக்குறான். அப்ப நகுனோ நீ என்ன பார்த்து பயப்பட தேவையில்ல, உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல அடி கேட்டு பட்சாவோ நீ எடுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு கன்ஃபியூஸா கேட்டுட்டு இவன் பெட்ஷீட்டை தூக்கி பாக்குறான். அப்ப நகுனோ நான் உனக்கு அடிச்சிட்டேன்னு சொல்ல அடி கேட்டு பட்சாவோ நீ ஏன் அப்படி பண்ண, நீ என்ன நாயான்னு கேக்குறான். அப்ப இவனுக்கு அவன் கழுத்துல இருக்கிற பைட் மார்க் வலிக்க ஆரம்பிக்க அப்ப நகுனோ நான் உனக்கு அடிச்சிட்டனால இப்போ நம்மளுக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அண்ட் அடி கேட்டு பட்சாவோ பாண்டிங் ஆன கன்ஃபியூஸா கேட்டுட்டு தென் நீ என்ன அல்பாவான்னு கேக்குறான். அப்புறம் இது நியாயமே இல்ல, நீ எடுக்கிற எனக்கு அடிச்சேன்னு கேட்க அதுக்கு நகுனோ நான் என்னோட கண்ட்ரோல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்ப பட்சாவோ சரி இப்ப நீ ஒரு அல்பா அண்ட் நீ என்ன கடிச்சிட்ட, சோ இப்ப நான் யாருன்னு கேட்க நீ ஒரு ஒமேகான்னு நகுன் சொன்னதும் பட்சா அட நம்ப மாட்டேன்றான். சோ நகுன் அவன் கிட்ட உனக்கு இந்த அல்பா ஒமேகா பத்தி எல்லாம் தெரியாதான்னு கேட்க நான் லைட்டா கேள்விப்பட்டிருக்கேன்னு பட்சா சொல்றான். அண்ட் அட கேட்டதுக்கு அப்புறமா நகுனோ இப்ப நான் உனக்கு அடிச்சிட்டனால உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நான் எடுத்துக்கிறேன், பட் நீ இதுக்கப்புறம் வேற யாரையும் லவ் பண்ண கூடாதுன்னு சொல்ல அட கேட்டு பட்சாவோ லூசாடானின்னு அவனை திட்டிட்டு இது சின்னதா ஒரு பைட் மார்க் தானே, அட நான் ஏன் இன்னொருத்தர லவ் பண்ண கூடாதுன்னு கேக்குறான். தென் எனக்கு இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்குலாம் ஐடியா இல்லன்னு சொல்ல அட கேட்டு நகுனோ நீ இதுக்கப்புறம் என் கூட வந்து ஸ்டே பண்ணன்னு சொல்றான். அண்ட் அப்ப பட்சாவோ உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையாடா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பத்தி ஒருத்தருக்கு தெரியாது அண்ட் இது ஜஸ்ட் ஒரு சின்ன பைட் மார்க் தானே, சோ இதுக்காகலாம் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்ல அட கேட்டு நகுனோ நீ ரொம்ப பிடிவாடக்காரனா இருக்கடான்னு சொல்றான். அண்ட் அட கேட்ட உடனே பட்சாவோ கடுப்பாயிட்டு நான் ஒன்னும் அப்படி கிடையாது, அண்ட் நீ என்ன பைத்தியமாடா, எதுக்காக நீ ரோட்ல போறவனை பிடிச்சு கடிச்ச, உனக்கு என்ன நாயா மாறணும்னு ஆசையானு கேட்டுட்ட. அதுல பட்சா அவனையும் அறியாம அவனோட பேரமோன்ஸ ரிலீஸ் பண்றான். அப்ப நகுனோட ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உன்னோட சென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அட கேட்டு பட்சாவோ அவன் சொல்ல வரத புரிஞ்சுக்காம நான் வீட்ல இருந்து கிளம்புறப்பதான் பெர்ஃபியூம் போட்டு வந்தேன் அண்ட் அந்த பெர்ஃபியூம் என்கிட்ட நிறைய இருக்கு, சோ நான் வெனாடுல கொஞ்சம் உனக்கு தரேன் சோ தட் நீ மத்தவங்களை கடிக்காம இருப்பேன்னு சொல்றப்ப நகுனோ நான் அதை பத்தி சொல்லல, நான் உன்னோட பேரமோன்ஸ பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்மெல் ரொம்ப யூனிக்கா இருக்கு அண்ட் பொதுவாவே அல்பா அண்ட் ஒமேகாக்கு யூனிக்கான சென்ட் இருக்கும்னு சொல்லிட்டு இவன் பட்சாவோட சென்ட ஸ்மெல் பண்ணி பாக்குறான். தென் இவன் பட்சா கிட்ட உன்னோட ஸ்மெல் காஞ்ச மண் தரையில மழை பெய்யும் போது வர ஸ்மெல் மாதிரி இருக்குன்னு சொல்ல அட கேட்டதுக்கு அப்புறமா பட்சாவோ தென் உன்னோட சென்ட் எப்படி இருக்கும்னு கேக்குறான். அட கேட்டு நகுனோ அவனோட பேரமோன்ஸ ரிலீஸ் பண்றான். அண்ட் அட ஸ்மெல் பண்ண உடனே பட்சாவோ அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு இவன் நகுனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்புறம் இவன் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தள்ளி வந்துற நகுன் அவனை பிடிச்ச கிட்ட இழுத்து நீ இதுல வெக்கப்படுறதுக்கு எதுவும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட சென்டர் ஸ்மெல் பண்ணவ கூட எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும் தான் தோணுச்சுன்னு சொல்ல அதுக்கு பட்சாவோ நான் உன்னை என்ன கிஸ் பண்றதுக்குலாம் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்றான். அண்ட் அப்ப நகுனோ இது எல்லாத்துக்கும் காரணம் பேரமோன்ஸ் தான், எனக்கு உன்னோட சென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நீ எப்பெல்லாம் உன்னோட பேரமோன்ஸ ரிலீஸ் பண்றியோ அப்போலாம் எனக்கு உன்னை கிஸ் பண்ணணும் தான் தோணும்னு சொல்லிட்டு உனக்கு இதுல நம்பிக்கை வரலனா அட நீயே ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல அட கேட்டு பட்சாவோ நான் எப்படி அட வெளியே வர வைக்கிறதுன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு நகுனோ நீ அது மேல போக்கஸ் பண்ணி அட கண்ட்ரோல் பண்ண பாருன்னு சொல்ல பட்சா வாட வெளியே கொண்டு வரதுக்கு என்னென்னமோ பண்றான். அட நகுன் அட பார்த்து சிரிச்சிட்டு இவன் அவனோட பேரமோன்ஸ ரிலீஸ் பண்ணி அதை வச்சு பட்சாவோட பேரமோன்ஸ ட்ரிகர் பண்ணி விடுறான். அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட அந்த இடத்துக்கு நகின் வந்துட்டு அவன் நகுனோட ரூம் டோரை ஓபன் பண்ணிடுறான். அண்ட் அடுத்த செகண்டே நகுனோ கோவத்துல அவனோட பேரமோன்ஸ நகினுக்கு எதிரா ரிலீஸ் பண்ணி இந்த ரூமுக்குள்ள வராடுன்னு அவனோட தெரிய மார்க் பண்றான். அண்ட் பதிலுக்கு நகினோ அவனோட பேரமோன்ஸ ரிலீஸ் பண்ணி அது மூலியமா இவன் நகுன் கிட்ட நான் ஒன்னும் இங்க சண்டை போடுறதுக்கு வரலன்னு சொல்லாம சொல்றான். அப்புறம் இவன் நகுன் கிட்ட டே அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருறான்னு சொல்ல அடி கேட்டு நகுனோ இங்க இருந்து வெளியே போடான்னு கோவத்துல கட்டுறான். அண்ட் அடி கேட்டு நகினோ இப்ப எடுக்க நீ இவ்வளவு பொசசிவ் ஆகுற, சோ உன் கூட இருக்கிறது யாரு, என்னோட ஃபியூச்சர் அண்ணியான்னு கேட்டதும் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு பர்சா சொல்றான். அண்ட் அடி கேட்டதுக்கு அப்புறமா நகுனோ அவனோட பேரமோன்ஸ ஸ்டாப் பண்ணிட்டு நான் இவனை கடிச்சிட்டேன்னு சொன்னதும் நகின் அடி கேட்டு ஷாக் ஆயிட்டு இப்போ நீ என்னடா பண்ண போற, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டுட்டு நான் இதை பத்தி அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்ல அடி கேட்டு நகுனோ நான் இன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலன்னு சொல்றான். அண்ட் அடி கேட்டதுக்கு அப்புறமா நகினோ சரி இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி கலாச்சிட்டு இவன் டோரை க்ளோஸ் பண்ண நகுனோ அவன் மேல பில்லோவை தூக்கி அடிக்கிறான். அப்ப பட்சாவோ அந்த பெட்ல இருந்து எண்டிக்க நீ இப்ப எங்க போறேன்னு நகுன் கேக்குறான். அண்ட் அடுத்து பட்சாவோ நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல நகுன் அவன் கிட்ட நீ அங்கெல்லாம் போக கூடாது நீங்க தான் இருந்தாகணும்னு சொல்றான். அண்ட் அது கேட்டு பட்சாவோ கடுப்பாயிட்டு நான் எதுக்கு என் வீட்டுக்கு போக கூடாதுன்னு கேட்க அதுக்கு நகுனோ நம்மளுக்குள்ள இப்பதான் பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு, சோ இந்த டைம்ல நம்ம பிரிஞ்சு இருக்க கூடாதுன்னு சொல்ல அது கேட்டு பட்சாவோ எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு இப்ப வீட்டுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். அப்ப நகுனோ நீ ஏன்டா இவ்வளவு பிடிவாதக்காரனா இருக்கன்னு கேட்க அது கேட்டு பட்சாவோ நான் ஒன்னும் அப்படி கிடையாதுன்னு கோவத்துல சொல்றான். அண்ட் அதை கேட்டு நகுனோ டென்ஷன் ஆயிட்டு நீ ஒன்னும் பிடிவாடக்காரன் கிடையாதுனா டென்னி இந்த இடத்துலயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டீசென்டான ஒமேகாவும் அவங்களோட அல்பாவை இப்படி விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல அண்ட் அதுக்கு பட்சாவோ டென் நீ மட்டும் என்ன ஒழுங்கா டீசென்டான அல்பாஸ் இப்படிதான் போற வரவங்களை பிடிச்சு கடிப்பாங்களான்னு கேட்டு கோவப்பட அது கேட்டு நகுனோ நீ புரியாம பேசிட்டு இருக்கன்னு சொல்றான். அப்ப பட்சாவோ ஆமா நான் புரியாம தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு நீ என்ன உன் இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்ட, டென் நீ என்ன இங்க இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ற, பட் என்னால இங்க இருக்க முடியாதுன்னு இவன் கோவத்துல சொல்ல அது கேட்டு நகுனோ கடுப்பாயிட்டு சரி போனோம்னா போ. அண்ட்
அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத நீயே பாருன்னு சொல்லி கத்த பதிலுக்கு பர்சாவோ சரி நான் போறேன், அதுக்கு நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் துரத்த தேவையில்லைன்னு சொல்லி கத்திட்டு இவங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். கற்பனா இப்ப பர்சா அவனோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ வாங்கிட்டு அவன் ரூமுக்கு வந்து உட்கார்றான். அப்போ அவனை பாக்க வங்சா அங்க வர பர்சாவோ ஏஞ்சி போய் டோர் ஓபன் பண்ணி அவனை உள்ள கூட்டிட்டு வரான். அப்போ வங்சா பர்சாவோட ஃபேஸ பார்த்து என்னடா ஒரு மாதிரியா இருக்க, நைட்டு சரியா தூங்கலையான்னு கேட்டு சரி நீ நைட்டு போய் எங்க ஊர் சுத்திட்டு இருந்தேன்னு கேட்க நான் ஊர் சுட்டெல்லாம் போலன்னு பர்சா சொல்றான். தென் எங்க போயிருந்தேன்னு வங்சா கேட்க அதுக்கு பர்சாவா ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லிட்டு இவனோட டெஸ்ட் ரிசல்ட் எடுத்து வங்சா கிட்ட காட்டி நான் என்னோட செகண்டரி ஜெண்டர் டெஸ்ட் எடுத்துட்டேன்னு சொல்றான். ஆண்டர் கேட்ட உடனே வங்சாவோ எக்ஸைட் ஆயிட்டு நீ அல்பாவா இல்லையான்றத பாப்போன்னு இவனோட டெஸ்ட் ரிசல்ட் ஓபன் பண்றான். ஆண்டர்ல பியூர் ஒமேகான்னு போட்டிருக்கவும் வங்சாட பாட்டு ஷாக் ஆயிட்டு டேய் நீ ஒரு ஒமேகாடான்னு சொல்றான். ஆண்டவன் ரியாக்ஷனை பார்த்து பர்சாவோ இதுக்கு நீ இவ்வளவு ஷாக் ஆகுறன்னு கேட்க அதுக்கு வங்சாவோ நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 7 பேர் பீட்டாவா இருப்பாங்க, ஆண்டர்ல 2 பேர் அல்பாவா இருப்பாங்க, அண்ட் அந்த லாஸ்ட் ஒன் ஒரு ஒமேகாவா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் நார்மல் ஒமேகாஸ்க்கு மட்டும் தான். ஆனா உனக்கு வந்த டெஸ்ட் ரிசல்ட்ல நீ ஒரு பியூர் ஒமேகான்னு வந்திருக்கு, சோ நீ கோடியில ஒருத்தன சொல்ல அது கேட்டு பர்சாவோ நீ இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணாத, அது ஒண்ணு அந்த அளவுக்கு ரேரானதா இருக்காதுன்னு சொல்றான். ஆண்டர் கேட்டு வங்சாவோ நான் உன்னோட காமெடிக்கு சொல்லல, பியூர் ஒமேகாக்கும் நார்மல் ஒமேகாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நார்மல் ஒமேகா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க அண்ட் அவங்களோட சென்டோ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆண்டர்ல பையன் பொண்ணுன்ற கணக்கெல்லாம் இல்ல, அவங்க எல்லாராலையுமே குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு பட் அவங்க கிட்ட ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கு, அதுதான் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கும். பட் ஒரு பியூர் ஒமேகா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்களோட கேரக்டர் ஒரு அல்பா மாதிரியே இருக்கும் அண்ட் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஒரு எனிக்மாவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அது கேட்டு பர்சாவோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு டேய் எனக்கு இன்னும் அல்பா ஒமேகாவே புரியல, அதுக்குள்ள என்ன நீ புதுசா எனிக்மான்னு சொல்றேன்னு கேட்க அது கேட்டு வங்சாவோ சரி நீ அட வீடுன்னு சொல்லிட்டு இப்போ நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாகணும், நீ யாரையும் உன்ன கடிக்க விட்டுறாதன்னு சொல்ல அது கேட்டு பர்சாவோ அவனோட கழுத்துல கைய வைக்கிறான். அண்ட் அவனோட ரியாக்ஷனை பார்த்து வங்சாவோ அவன் கையை எடுத்து விட்டு அந்த பைட் மார்க்க பார்த்துட்டு டேய் யாரா அவனை கடிச்சு வச்சான்னு கேட்க எனக்கு தெரியாதுன்னு பர்சா சொல்றான். அண்டோட கேட்ட உடனே வங்சாவோ இப்போ நீ உன்னை கடிச்சவன் கிட்ட போயே ஆகணும், ஒரு புதுசா பாண்டிங்கான அல்பாவும் ஒமேகாவும் இப்படி பிரிஞ்சு இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, அது பாண்டிங் ஃபீவரை ட்ரிகர் பண்ணி விட்டுரும் அண்ட் அதோட சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும், அதால ஒருத்தர் சாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அது கேட்டு பர்சாவோ நீ என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்தாட, எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகலன்னு சொல்ல அது கேட்டு வங்சாவோ இது ஒன்னும் விளையாடுற விஷயம் கிடையாது, சோ நீ ஒழுங்கா அவன் கிட்ட திரும்ப போன்னு சொல்ல பர்சா அதுக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான். கற்பனா இப்ப நகுனோட வீட்டை காட்டுறாங்க. இங்க நகுன் அப்பாவோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட நான் பேச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதை பத்தி சொல்லிட்டு நகுனோ நக்கினோ அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டாங்க, சோ இப்ப எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்ல அது கேட்டு இவரோ நபீச் கிட்ட நீ நெக்ஸ்ட் டைம் இதை விட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கூடா, அந்த சிச்சுவேஷனை பொறுமையா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு பட் என்னால உன் சைடையும் புரிஞ்சுக்க முடியுது, இந்த வயசுல அப்படி கோவம் வரதெல்லாம் சகஜம்டான்னு சொல்ல அது கேட்டு நபீச்சோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன்பான்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா நகுன் அப்பாவோட அசிஸ்டன்ட் அவர்கிட்ட தென் இன்னொரு விஷயமும் இருக்கு, நேற்று நைட்டு நகுன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொல்ல அது கேட்ட உடனே இவரோ நகுன் கிட்ட அது உண்மையாடான்னு கேட்டுட்டு நீ யார் கூட என்ன வேணாலும் பண்ணு அதுக்குள்ள நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராத, உனக்கு சப்போஸ் அதை பண்ணியே ஆகணும்னா நீ அவங்களை ஏதாச்சும் ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போன சொல்ல அதை கேட்டு நகின் அவனோட அப்பா கிட்ட நகுன் ஒன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரல, அந்த ஒமேகாவை நகுன் கடிச்சிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பா அவனோட அப்பா கோவத்துல நகுன் அரைஞ்சிட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைச்சு பாக்கலடான்னு சொல்லிட்டு அதை கேட்டு நகுனோட அம்மாவா அவர்கிட்ட ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அவனோட சைட கேளுங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ டென்ஷன் ஆயிட்டு இல்ல கேக்குறதுக்கு என்ன இருக்கு, இந்த மாதிரி அல்பாவால குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு சொல்லிட்டு இவரு கோவத்துல அங்க இருந்து கிளம்பிற நபீச்சோ அவரை ஃபாலோ பண்ணி அங்க இருந்து போயிடுறான். கற்பனா இப்ப பர்சாவோ அவனோட ரூம்ல இருக்கிறப்ப அவனுக்கு அந்த பாண்டிங் ஃபீவர் வர ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டாடோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸா இவனுக்கு லைட்டா குளிர ஆரம்பிக்குது, பட் இவனோட பெருசா எடுத்துக்காம இவன் ஏசி ஆஃப் பண்ணி விடுறான். பட் நேரம் போக போக இவனுக்கு பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. அண்ட் அதே நேரத்துல இங்க நகுனோ சோகமா உட்காந்து இருக்க நகின் அவன் பக்கத்துல உட்காந்து அவனை சைலண்டா பாத்துட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா அங்க வந்து உட்கார நகுனோ அவங்களோட மடியில படுத்து அழ ஆரம்பிக்கிறான். தென் இவன் கொஞ்சம் காமானதுக்கு அப்புறமா நகின் நகுன் கிட்ட சாரி கேட்க அதுக்கு நகுனோ அட விடுறா, எப்படி இருந்தாலும் அவருக்கு இதை பத்தி தெரியதான் போகுதுன்னு சொல்றான். அப்ப அவனோட அம்மா அவன் கிட்ட நீ எதுக்காக அவனை கடிச்சேன்னு பொறுமையா கேட்க அதுக்கு நகுனோ எனக்கு தெரியல, அந்த டைம்ல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, எனக்கு அவனோட சென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நான் அதுல இருந்து என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடியே நான் அவனை கடிச்சிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு அவனோட அம்மாவோ உடுவாவே ட்ரூ அல்பாஸ்க்கு செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமா இருக்கும், தென் எப்படி அது நடந்திருக்கும்னு கேட்டு நீ அந்த டைம்ல ரத்த ஃபீல் பண்ணியான்னு கேட்க அதுக்கு நகுனோ இல்லன்னு தலையாட்டுறான். அண்ட் அதை கேட்ட நகுனோட அம்மாவோ தென் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு மேபி அவன் உன்னோட சோல்மேட்டா இருக்கலாம்னு சொல்ல அது கேட்டு நகுனோ அது எப்படி பாசிபிளா இருக்கும்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு இவங்களோ இந்த உலகத்துல ஒரு சில அல்பா அண்ட் ஒமேகாக்கு சோல்மேட்ஸ் இருப்பாங்க, பட் அதுல எல்லாருமே அவங்களோட சோல்மேட்ஸை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் அப்படி சோல்மேட் இருக்கிறவங்க அவங்களோட சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறப்ப அவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல தென் நகுன் அவனோட சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டானு நகின் கேக்குறான். அண்ட் அதுக்கு அவங்களோட அம்மாவோ எனக்கு இன்னும் அதை பத்தி கன்ஃபார்மா தெரியல, பட் நகுன் ஆல்ரெடி அவனை கடிச்சிட்டனால இப்ப இவங்களுக்குள்ள ஆல்ரெடி பாண்டிங் கிரியேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சரி இப்ப அவன் எங்க இருக்கான்னு இவங்க நகுன் கிட்ட கேக்குறாங்க. கற்பனா இப்ப பட்சா கெஃபேல இருக்கான் அண்ட் இன்னமும் அவனுக்கு குளிரிட்டே தான் இருக்கு. அண்ட் அப்ப வங்சாவோ பட்சா குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் கிட்ட வந்து நீ அந்த அல்பா கிட்ட போறது தாண்டா நல்லதுன்னு சொல்ல அது கேட்ட உடனே பட்சாவோ நான் அந்த வெறி பிடிச்ச நாய் கிட்ட எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி கோவப்படுறான். தென் ஏசியா இந்த டெம்பரேச்சர்ல
எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு இங்க ரொம்ப குளிருதுன்னு சொல்ல அதை கேட்டு வங்சாவோ என்னடா சொல்ற, இங்க டெம்பரேச்சர் நார்மலா தானே இருக்குன்னு கேட்டுட்டு சரி வெயிட் பண்ணுன்னு இவன் ரெண்டு போயிட்டு இவன் பட்சாக்காக ஒரு ஸ்வெட்டரை கொண்டு வந்து அவனுக்கு போட்டி விடுறான். ஆனா பட்சாக்கோ அந்த ஸ்வெட்டர்ல இருந்து வர ஸ்மெல் சுத்தமா பிடிக்கல. சோ இவனும் வங்சா கிட்ட டே இதை தோச்சி எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டு இவன் அந்த ஸ்வெட்டரை வங்சா கிட்டயே கொடுத்துற. அதை வாங்கிட்டு வங்சாவோ என்னடா சொல்ற, இதை நான் நேற்று தான் வாஷ் பண்ணேன், ஆண்டில இருந்து நல்ல ஸ்மெல் தான் வருதுன்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, சோ நான் வீடு கிளம்புறேன்னு சொல்றான். அந்த கேட்டு வங்சாவோ ஆறு நீ அவங்கிட்ட போறியான்னு சொல்ல வர பட்சாவோ நாங்கெல்லாம் போக மாட்டேன்னு கோவத்துல கத்திட்டு இவங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். அண்ட் அவங்க ரெண்டு போறத சிலா பாட்டுட்டு இவன் பட்சாவை ஃபாலோ பண்ணி அங்க ரெண்டு போறான். கட் பண்ணா இப்ப பட்சா அவனோட ரூம்ல இருக்கிறப்ப அவனுக்கு அந்த இடத்துல நகுனோட ஸ்மெல் லைட்டா வருது. சோ பட்சாவோ அந்த ஸ்மெல் எங்க ரெண்டு வருதுன்னு தேடி இவன் அங்க ரெண்டு அவன் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸ கண்டுபிடிச்சிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவன் அவனையே அறியாம ஹாப்பி ஆயிட்டு இவன் அந்த ட்ரெஸ்ஸ ஹக் பண்ணி ஸ்மெல் பண்றான். தென் இவன் அதை போட்டிக்கிட்டு தூங்குறப்ப அந்த ட்ரெஸ்ல இருந்த நகுனோட ஸ்மெல் ஃபுல்லா மறைஞ்சு போயிருது. அண்ட் அதால பட்சா நர்வஸ் ஆகுறான். அதோட அவனுக்கு ஹீட் வர ஸ்டார்ட் ஆயிர இவனோட எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம பாத்ரூம் ஓடி வந்துடுறான். அப்புறம் இவனுக்கு கீழே டிஃபரெண்டா ஃபீல் ஆகவும் இவன் அவனோட பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறான். அப்ப இவனோட கையில ஒமேகாஸ்க்கு ஹீட் டைம்ல வர ஸ்லிக் வருது. ஆண்டோட புரியுற மாதிரி சொல்லணும்னா அவனுக்கு பின்னாடி ஹோல்ல இருந்து லூப்ரிகன்ட் மாதிரி ஒண்ணு வருது. ஆண்டோட பாட்டு பட்சா வாடி என்னன்னு தெரியாம ஷாக் ஆயிடுறான். தென் இவன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இப்பவும் இவன் அவனோட ஹீட்டை குறைக்கிறதுக்கு மாஸ்டர்பேட் பண்ணி பாக்குறான். பட் இந்த தடவை அவனால ரிலீஸ் பண்ண முடியல. சோ அதனால பட்சாவோ ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அழுதுகிட்டே கீழே உட்காந்துடுறான். தென் இப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா இப்போ வேற வழியே இல்லன்னு இவன் அவனையே கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இவன் அவனோட பேக் சைட்ல வைப்ரேட்டரை இன்சர்ட் பண்ணி அது மூலியமா மாஸ்டர்பேட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவன் அங்கேயே மயங்கி விழுந்துற உங்சா அங்க வந்து அவனை கண்டுபிடிச்சு அவனை பெட்ல படுக்க வைக்கிறான். அண்ட் அதுக்கப்புறமா உங்சாவோ பயத்துல பட்சாவை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப நகுன் அங்க வந்து பட்சாவை தூக்குறான். அப்ப உங்சாவோ நீ யாரான்னு கேட்டு அவனை ஸ்டாப் பண்ண நகுன் அவனோட பேரமோல்ஸை ரிலீஸ் பண்ணி உங்சாவை அட்டாக் பண்றான். அதால உங்சாக்கோ பயங்கரமா தலைவலி வர அப்போ அந்த இடத்துக்கு நகின் வந்து நகுன் கிட்ட நீ வந்து வேலையை மட்டும் பாரு இவனை அட்டாக் பண்ணாடன்னு சொல்லவும் நகுன் அவனோட பேரமோல்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவன் பட்சாவை அங்க ரெண்டு தூக்கிட்டு போயிடுறான். அப்ப வங்சா அவங்கள தடுக்க போறப்ப நகின் அவனை வழி மறைச்சு ஸ்டாப் பண்றான். அண்ட் இவங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஆனா வங்சா நகின் கிட்ட டே என்ன விடுற அவன் என் தம்பியை தூக்கிட்டு போறான், சோனி என்ன விடுன்னு சொல்லி அழுதுகிட்டே இவன் நகினை போட்டு அடிக்க நகினும் அவனை காம் டவுன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா வங்சாவோ யார் அவன்னு கேட்டுட்டு என் தம்பி இப்ப சாகுற நிலைமையில இருக்கான், சோ இப்ப நீ என்ன ஒழுங்கா போக விடுறான்னு சொல்லிட்டு இவன் நகினை போட்டு அடிக்க நகினும் வங்சாவை காம் டவுன் பண்றதுக்கு இவன் அவனை பிடிச்சி கிஸ் பண்றான். அண்ட் அதுக்கப்புறமா வங்சாவோ அவன் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு இவன் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட நகின் அவனை ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இப்ப இவங்க ரெண்டு பேரும் நகுனோட ரூமுக்கு வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பேரமௌண்ட்ஸ ஷேர் பண்ணிக்கிறாங்க. தென் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நகுன் பட்சாவை விட்டு தள்ளி படுக்க அதுக்கப்புறமா பட்சாக்கோ அகைன் ஹீட் வர ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டோட கண்ட்ரோல் பண்றதுக்கு இவனும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறான். அப்ப நகுனும் அவனோட பிஹேவியரை பாட்டு உனக்கு என்னடா பண்ணுதுன்னு கேட்க அதை கேட்ட உடனே பட்சாவோ நகுன் மேல பாஞ்சிடுறான். தென் நகுன் அவன் கிட்ட இப்ப நீ ஹீட்ல இருக்கியான்னு கேட்க அதுக்கு பட்சாவோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் நகுன் கூட இன்டிமேட்டா இருக்கான். அப்ப நகுனோ பட்சா கிட்ட உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு, நீ அடுத்து என்ன நடக்கும்ன்றத பத்தி எல்லாம் யோசிக்காடன்னு சொல்லிட்டு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றத கண்டினியூ பண்றாங்க. கட் பண்ணா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நகுன் பட்சா கிட்ட நீ நாளைக்கே இங்க ஷிஃப்ட் ஆயிரு அண்ட் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது அண்ட் நீ ஒன்னும் என்ன பாத்துக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நமக்குள்ள நடந்தது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்ட உடனே நகுனும் கடுப்பாயிட்டு நீ என் கூட இன்டிமேட்டா இருந்தது பெரிய விஷயம் கிடையாதுன்னு நீ சொல்றியான்னு கேட்க அதுக்கு பட்சாவோ ஆமான்னு சொன்னதும் நகுன் கோவத்துல அவனோட பேரமௌண்ட்ஸை ரிலீஸ் பண்றான். அண்ட் அதால பட்சாவோ பயத்துல அழ ஆரம்பிச்சிட நகுன் உடனே அவனோட அந்த பேரமௌண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு இவன் பட்சாவை ஹக் பண்ணி அவன் கிட்ட சாரி கேக்குறான். அப்ப பட்சாவோ நீ எதுக்காக என்ன இப்படி பயமுறுத்துறன்னு கேட்டு கோவப்பட அதுக்கு நகுனும் நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், சோ நீ இப்ப அழுறத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு இப்ப என்ன வேணுமோ கேளு நான் அதை எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல அதுக்கு பட்சாவோ நீ இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேக்குறான். அண்ட் அதை கேட்ட உடனே நகுனோ நான் இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு இவன் பட்சா கிட்ட ப்ராமிஸ் பண்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பட்சா அவனோட அழுகையை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா இவன் நகுன் கிட்ட நாம ஏன் ஒன்னா இருந்தாகணும்னு கேட்க அதுக்கு நகுனோ இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆயிருச்சு, சோ டெக்னிக்கலா பார்த்தா இப்ப நம்ம ஒரு கப்பல்னு சொல்லிட்டு அண்ட் இப்போடா நம்மளுக்குள்ள புதுசா பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கறனால நான் உன்னோட பேரமௌண்ட்ஸ்க்கு அட்ராக்ட் ஆவேன், அதே மாதிரி நீ என்னோட பேரமௌண்ட்ஸ்க்கு அட்ராக்ட் ஆவ, சோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது மூலியமா அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு சொல்ல பட் எனக்கு இங்க ஸ்டே பண்றதுல விருப்பம் இல்லன்னு பட்சா சொல்றான். அந்த கேட்டு நகுனும் பட் நீங்க தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பிராக்டிகலி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னதும் பட்சா உடனே நகுன் கையில அடிச்சுட்டு என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் இவன் நகுன் கிட்ட சரி நான் இங்க ஸ்டே பண்றேன் பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க கூடாது, அதோட என்னோட பர்மிஷன் இல்லாம நீ என்ன டச் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்க அதை கேட்டு நகுனும் சைலண்ட் ஆயிடுறான். சோ பட்சாவோ என்னடா சைலண்டா இருக்க தென் நீ அகைன் டச் பண்ற ஐடியால தான் இருக்கியான்னு கேட்க அதுக்கப்புறமா நகுனும் அந்த கண்டிஷனுக்கு அரமனசோட ஓகே சொல்றான். அண்ட் அதை கேட்ட உடனே பட்சாவோ சரி இப்ப தள்ளி உட்காருன்னு அவனை மிடிச்சு தள்ளி விடுறான். கட் பண்ணா இப்ப பட்சா அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இவன் ரூமை கடைசியா சுத்தி பாக்குறான். தென் இவன் அவனோட லக்கேஜஸ் எடுக்க போறப்ப ஆயும் சில்லாவோ அவங்க கிட்ட இதை நாங்க எடுத்துட்டு வரோம்னு சொல்றாங்க. சோ பட்சாவோ அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இவன் டேபிள்ல இருந்து அவனோட ரெஸ்யூம் எடுத்து
பாக்குறான். தென் இவ அதை பார்த்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் அங்க ரெண்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப நக்குனும் பட்சாவும் டைனிங் ரூமுக்கு வந்ததும் இங்க அவனோட அப்பா எதுவும் சொல்லாம அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறாரு. அண்ட் அவரு பின்னாடியே நப்பிச்சும் எஞ்சி போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா நக்குனோ பட்சா கிட்ட இவங்கடா என்னோட அம்மான்னு சொல்லி அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க இவங்களும் பட்சா கிட்ட உன்னோட பேரு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அது கேட்டு பட்சாவோ என்னோட பேருக்கான அர்த்தம் மலைன்னு சொல்ல அது கேட்டு இவங்களும் பட்சாவோட சென்டர் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உன்னோட சென்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கு, சோ அதனாலதான் உன்னோட பேரண்ட்ஸ் அந்த பேரை வச்சிருக்காங்க போலன்னு சொல்றாங்க. தென் இவங்க பட்சா கிட்ட இனி நீயும் இந்த வீட்டு பையன் தான், சோ நீங்க உன் விருப்பம் போல கம்ஃபர்டபிளா இருக்கலாம்னு சொல்லிட்டு அதோட நீ இப்பதான் ஒரு ஒமேகான்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு நகுன் என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு நானும் உன்ன மாதிரியே ஒரு ஒமேகாடான்னு சொல்ல அது கேட்டு பட்சாவோ அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்மைல் பண்றான். தென் இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒங்சாக்கு கால் பண்ண அவனும் நீ எப்படிடா இருக்குன்னு கேக்குறான். அண்டடுக்கு பட்சாவோ இங்க வீடு நல்லா பெருசா தான் இருக்கு, பட் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஒங்சாவோ அது டெவட்டி தீராத்தோட வீடு அண்ட் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு சொல்லிட்டு சோ நீ அங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா இருப்பேன்னு சொல்ல அது கேட்டு பட்சாவோ எனக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபிளா இருக்கலாம் ஆசை இல்ல, நான் இப்பதான் என்னோட பிஜியை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்ல அது கேட்டு ஒங்சாவோ இப்ப நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, நீ இப்ப அவன் கிட்ட கடி வாங்கிருக்க, சோ இதுதான் பெரிய விஷயம்னு சொல்லவும் பட்சா அதை கேட்டு கடுப்பாயிட்டு நான் ஒன்னும் இந்த லைஃப கேட்டு வரல அண்ட் அதோட ஒரு சின்ன பைட் மார்க்குக்காகலாம் யாரும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்றப்ப அதை கேட்டு ஒங்சாவோ டேய் நான் சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுக்காத, நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சரி இப்ப நீ அங்க சேஃபா இருப்ப எனக்கு அதே போடுவோன்னு சொல்றப்ப அதை கேட்டு பட்சாவோ எனக்கு ஒரு ஒமேகாவா இருக்கிறதுல விருப்பம் இல்ல அண்ட் அதை பத்தி தான் உனக்கே தெரியும்லன்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், எனக்கு இந்த ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்காம நான் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி வாழ ஆசைப்படுறேன்னு சொல்றப்ப சரி இதை பத்தி நான் கூட என்ன சொல்றான்னு ஒங்சா கேக்குறான். அண்ட் அதுக்கு இவனும் அவன் எதுவும் சொல்லல, பட் அவனுக்கும் எனக்கு அடிச்சது பிடிக்காத மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஒங்சாவோ சரி நீ கெஃபேக்கு கிளம்பி வா நாம இங்க வச்சு பேசிக்கலாம்னு கூப்பிடுறான். கட் பண்ணா இப்ப பட்சா கெஃபேக்கு வந்துற இவன் கூட 2 பாடி கார்ட்ஸும் வராங்க. அப்ப அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் சில பேர் இவங்களையே பாக்க அதை கவனிச்சுட்டு பட்சாவோ இவங்க கிட்ட நீங்க வேணா எங்கேயாச்சும் ஷாப்பிங் போயிட்டு வாங்கல, நான் இதை பத்தி உங்க பாஸ் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு ஆயும் நீங்க இங்க கம்ஃபர்டபிளா உங்க வேலையை பாருங்க அண்ட் எங்களுக்கு இருக்கிற ஒரே டியூட்டியே உங்களை பாதுகாக்கிறது தான் சொல்றான். அப்ப பட்சாவோ இவனுக்குள்ளேயே இவங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா, இவங்க 2 பேரும் என்ன ஒரு கைதி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, இதுல எப்படி என்னால கம்ஃபர்டபிளா இருக்க முடியும்னு சொல்லி புலம்புறப்ப அந்த இடத்துக்கு ஒங்சா வந்து உட்காந்துட்டு என்னடா நகுன் உனக்காக பாடி கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டானு கேட்க அதை கேட்டு பட்சாவோ கடுப்புல இங்க எல்லாரும் என்னடா பாக்குறாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதோட இவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஒங்சாவோ சிரிச்சிட்டு இப்ப நீ அந்த ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மருமக, சோ நகுன் அவனோட வைஃப் காணாம போயிடக்கூடாதுன்ற பயத்துல தான் அவன் இந்த 2 பாடி கார்ட்ஸையும் உன் கூட அனுப்பி விட்டுருக்கான்னு சொல்லி கலாய்க்க அதை கேட்டு பட்சாவோ நீ அப்படிலாம் சொல்லாத, நான் ஒன்னும் அவனோட வைஃப் கிடையாதுன்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா ஒங்சாவோ அவன் பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், அதோட அவன் ஒரு ட்ரூ அல்பா வர, சோ உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தான்னு சொல்ல வர அதுக்குள்ள பட்சா அவனை ஸ்டாப் பண்ணி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் இப்ப குழந்தை பெற்றப்பன்றத உனக்கு யாரு சொன்னாடுன்னு கேட்டுட்டு நான் ஒரு பையன்டான்னு சொல்ல அது கேட்டு ஒங்சாவோ தெரியும்டா அண்ட் மேல் ஒமேகாவா இருந்தா கூட அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியும் அண்ட் அதுலயும் நீ ஒரு ஸ்பெஷல் ஒமேகா வேறன்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ ஒங்சா கிட்ட வந்துட்டு நீ இந்த மாதிரி பியூர் ஒமேகா மேட்டரை இப்படி பப்ளிக்கா பேசாதன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு ஒங்சாவோ ஓகே புரிஞ்சுதுன்னு சொல்ல தென் நான் இப்பவும் உன்னோட தம்பி பட்சா தான், சோ உனக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சுதான்னு கேட்க அதை கேட்டு ஒங்சாவோ நல்லாவே புரிஞ்சுதுன்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா பட்சாவோ அவனோட பாடி கார்ட்ஸ பாட்டு அட்லீஸ்ட் நீங்க 2 பேரும் வெளியே போய் வெயிட் பண்றீங்களான்னு கேட்க அதுக்கு ஹாயோ வெளியே வெயிலா இருக்குன்னு சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நக்கீன் அந்த இடத்துக்கு வரவும் ஒங்சா உடனே ஏஞ்சி அங்க 2 உள்ள போயிடுறான். அப்ப நக்கீன் அந்த சேர்ல வந்து உட்கார அதை பாட்டு பட்சாவோ நீங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். அந்த அதுக்கு நக்கீனும் நான் என்னோட பாஸோட ஆர்டர் படி நான் என்னோட அண்ணியோட சேஃப்டி லெவல செக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு பட்சாவோ கடுப்பாயிட்டு நீ என்ன அப்படி கூப்பிடாத, அதோட நானும் உன் அண்ணனும் ஒன்னும் ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு சொல்லி கோவப்பட அதை கேட்டு நக்கீனோ சரி உனக்கு அண்ணின்னு கூப்பிடுறது பிடிக்கலன்னா பரவாயில்ல தென் அவனை மச்சான்னு கூப்பிடுதான்னு கேட்டதும் பட்சா அவனை திட்டிட்டு எனக்கு இங்க ஒரு கிரிமினல் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்டு நக்கீனோ அப்போனா நீங்க இங்க 2 கிளம்புங்கன்னு சிரிச்சுட்டே சொல்ல அதை கேட்டு பட்சாவோ கடுப்பாயிட்டு இவன் நக்கீனை திட்டிட்டு அங்க 2 போறான். கட் பண்ணா இப்ப இங்க நகுன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு சிலா வந்துட்டு பட்சா வீட்டுக்கு வந்த விஷயத்தை பத்தி சொல்றான். அண்ட் அதை கேட்டு நகுனோ பட்சாவை இங்க வர சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பட்சா நகுனை பார்க்க வரான். அப்ப நகுனோ அவங்கிட்ட நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் என் ரூம்ல எடுத்து வச்சிட்டியான்னு கேட்க அதுக்கு பட்சாவோ உன்னோட வீடு தான் இவ்வளவு பெருசா இருக்குல்ல, சோ நான் வேற ரூம்ல ஸ்டே பண்ண முடியாதான்னு கேட்க அதுக்கு நகுனோ முடியாதுன்னு சொல்றான். அப்ப பட்சாவோ எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, நான் இது வரைக்கும் யாரு கூடயும் ரூம்ல ஷேர் பண்ணது இல்லன்னு சொல்ல பட் நீ என் கூட தான் இருந்தாகணும்னு நகுன் சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு சிலாவும் ஐயும் வந்து நிக்க நகுன் பட்சா கிட்ட ஹாயை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் அவன் உன்னை பாட்டுப்பான்னு சொல்ல யாரும் என்ன பாட்டுக்க தேவையில்லைன்னு பட்சா சொல்றான். ஆனா நகுன் அவன் சொல்றத கண்டுக்காம இதுக்கப்புறம் உன்னோட ஷெட்யூல்ஸ ஐ மெயின்டைன் பண்ணுவான், சோ இதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நீ அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு சொல்ல அது கேட்டு பட்சாவோ கடுப்பாயிட்டு இப்ப நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, என்ன யாரும் பாட்டுக்க தேவையில்லைன்னு சொல்றான். அந்த பாயோ பட்சா கிட்ட மிஸ்டர் பட்சா உங்களுக்கு என்ன தேவைனாலும் அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல அது கேட்டு பட்சாவோ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, நான் பேசுறடி உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அப்ப நகுனோ பட்சா கிட்ட இதுக்கப்புறம் உனக்கு தேவையானதை நீ ஆய் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இவன் சிலாவையும் ஹாயையும் அங்க 2 அனுப்பி விட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா பட்சாவோ நகுன் கிட்ட சரி நான் நீ சொல்ற ஆர்டர்ஸ ஃபாலோ பண்றேன் பட் நான் வேலைக்கு போலாமான்னு கேட்க அது கேட்டு நகுனோ அதுக்கு என்ன அவசியம், அதான் உன்னை பாட்டுக்க நான் இருக்கேன் என்ன சொல்லவும் தென் நான் எப்படி எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கிறது,
நான் அப்படி சும்மா இருந்தேன்னா செத்துருவேண்டான்னு சொல்லிட்டு நான் இப்பதான் என்னோட பிஜியை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சோ நான் அந்த ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி வேலை செய்யணும்னு சொல்ல அதை கேட்டு நான் நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கடா. நார்மலா யாருக்கும் வேலை செய்ய பிடிக்காது, ஆனா நீ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கன்னு சொல்ல அதை கேட்டு பர்சாவோ சரி நீ பெரிய கம்பெனியா தானே வச்சிருக்க, சோ உனக்கு புதிய எம்ப்ளாயி தேவைப்படுறாங்களான்னு கேட்டுட்டு என்கிட்ட ஸ்கில் இருக்கு, அதோட அழகும் இருக்கு, தென் என்கிட்ட ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்ன அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்க அதை கேட்டு நான் சரி நீ என்னோட அசிஸ்டண்டா இருன்னு சொல்லிட்டு நான் இதை பத்தி சில அண்ட் ஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்றான். அண்ட் அதை கேட்ட உடனே பர்சாவோ ஹாப்பி ஆயிட்டு ஓகே பாஸ்ன்னு சொல்ல அதை கேட்டு நான் சரி இங்க இருந்து கிளம்பு, எனக்கு இப்ப வேலை இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு பர்சாவோ அவனுக்கு வேலை கிடைச்சத நினைச்சு சந்தோஷப்படுறான். அண்ட் இதோட எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.